மேகதாது என்கிற மேகேதாட்டு, அதாவது ஆடு தாண்டும் பாறை என்கிற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசு மீண்டும் முயற்சி. தமிழ்நாட்டு விவசாயிகள் தலைவர்களிடம் பதற்றம், கொந்தளிப்பு. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். சொல் தெரிந்து சொல் பகுதியில். சென்னை மாகாண அரசு மைசூர் சமஸ்தான ஒப்பந்தம், தமிழ்நாடு கர்நாடக மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைகள், காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகள் என சற்றேறக்குறைய 150 ஆண்டு கால வரலாறு காவிரி நதிநீர் பிரச்சனை. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்ட விவசாயத்திற்கு மட்டுமின்றி தலைநகர் சென்னைக்கு குடிநீர் தரும் வீராணம் ஏரிக்கும் காவிரிதான் ஆதாரமாக இருக்கிறது. 1970ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி காவிரியில் கர்நாடகத்தின் நீர்ப்பாசன பரப்பு சுமார் 7 லட்சம் ஏக்கர், தமிழ்நாட்டில் சுமார் 30 லட்சம் ஏக்கர். படிப்படியாக அணைகள் பிரம்மாண்ட ஏரிகளை வெட்டியதால் கர்நாடகத்தின் தற்போதைய பாசன பரப்பு 25 லட்சம் ஏக்கர். ஆனால் தமிழ்நாட்டின் காவிரி பாசன பரப்பு சுமார் 20 லட்சம் ஏக்கருக்குள்ளாக குறைந்தும் வருகிறது என்கிறார்கள் பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, புதுச்சேரி ஆகிய கீழ்மடை பாசன மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் எந்த புதிய திட்டங்களையும் காவிரியில் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இதை கர்நாடக அரசு பின்பற்றுவதில்லை என்கிறார்கள். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு 1913இல் ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இதன் தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு சாதகமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆண்டுக்கு 300 TMCக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைத்து வந்தது. மீண்டும் எழுந்த பிரச்சனையால் 1990இல் மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இதன் இடைக்கால தீர்ப்பில் 205 TMC, இறுதி தீர்ப்பில் 192 TMC, மேல் முறையீட்டு வழக்கில் கடந்த 2017ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 174.2 TMC என தமிழ்நாட்டிற்கான தண்ணீர் படிப்படியாக குறைந்தது. மாத வாரியாக தண்ணீரை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எதையும் கொடுக்க மறுக்கிறது கர்நாடகம் என்கிறார்கள். வெள்ளகால வடிகாலாகவே தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள் என்றும் விவசாயிகள் சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்த அடுத்த ஆண்டே மேகேதாட்டுவில் அணை கட்டுவோம் என்று மீண்டும் பேச ஆரம்பித்தது கர்நாடகம். இது 1980ஆம் ஆண்டே அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டின் எதிர்ப்பால் கைவிடப்பட்ட திட்டம் என்றாலும் கூட மீண்டும் கிளப்புகிறார்கள் என்கிறார்கள். விதிமுறைகளை மீறி ஏற்கனவே பல அணைகளை கட்டி பெருமளவு தண்ணீரை தடுத்து விட்டார்கள். வரும் மிச்ச சொச்ச தண்ணீரையும் இப்ப தடுக்க பார்க்கிறாங்க என்று தமிழ்நாட்டு விவசாயிகள் பதறுகிறார்கள். இங்கு மட்டுமல்ல, அணை கட்டினால் காவிரி ஆற்று படுகையில் 10,000 ஏக்கருக்கு மேல் வனப்பகுதி அழிந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மூழ்கும் என்று கர்நாடகாவில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பாஜக, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அணை கட்டுவதில் முனைப்பு காட்டுவது மட்டும் நின்றபாடில்லை. அணை கட்ட 9,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறது கர்நாடக அரசு. கடந்த பாஜக ஆட்சியில் முதல் கட்ட பணிகளுக்கு 1,000 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி மேகேதாட்டு அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதை எதிர்த்து நவம்பர் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு, காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அதிகார வரம்புகள் குறித்தும் இந்த ஆணையத்தில் மேகேதாட்டு அணை குறித்து விவாதிக்க தடை என தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து தாக்கல் செய்த வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு அணுகும் போதெல்லாம் தமிழ்நாடு அரசின் அனுமதியின்றி அணை கட்டப்படாது என்று மத்திய நீர்வளத்துறை சொல்கிறது. ஆனால் தற்போது அணை கட்டியே தீர்வோம் என்கிறார் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான சிவக்குமார். இவை இரண்டுமே அரசியல் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். கர்நாடகத்தின் காவிரி ஆற்று படுகை பகுதிகளான குடகு, மாண்டியா, மைசூர், பெங்களூரு புறநகர், சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் வாக்கு வங்கி சார்ந்து செயல்பட்டு வருகிறது. அதே பகுதியில் காங்கிரஸ் செல்வாக்கையும் பெருக்க சிவக்குமார் திட்டமிடுகிறார். தென்னிந்தியாவில் பலமாக கால் ஊன்ற இதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த நினைக்கிறது பாஜக. ஆக 2 தேசிய கட்சிகளுக்கும் தேச ஒற்றுமை, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை விட வாக்கு வங்கி அரசியலே இலக்காக இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். காவிரியில் அரசியல் நிற்கட்டும், தண்ணீர் ஓடட்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? உச்சநீதிமன்ற உத்தரவு நடைமுறைக்கு வருமா? எம்ஜிஆர் தொடங்கி MK ஸ்டாலின் வரை தொடரும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? அணையா அரசியல் முடிவுக்கு வருமா? காத்திருப்போம்.